Welcome to VJ Aksha Blog. இனி பேஸ்புக்ல அவதூறாக எழுதுறது, ஒருவரை பத்தி விமர்சிக்கிறது, சம்பந்தம் இல்லாம எழுதுறது, பொய்யான தகவல்களை பரப்புறது, மோசடி செய்யறது, பொய்யான விளம்பரங்கள் மூலமாக மக்களை ஏமாத்துறது, வெளிநாட்டு வேலைவாய்ப்புன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள் மூலமாக நடக்கின்ற விஷயங்களுக்காக தனியான ஒரு போலீஸ் பிரிவை ஆரம்பிக்க போறாங்க. ஆனந்த விஜயபால் அவர்கள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது மிக கூடிய கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காரு. அதோடு மட்டுமில்லாமல் இதுக்கான தொழில்நுட்பங்கள், இதற்கான நிபுணர்கள், இது சிறப்பு வாய்ந்த அதிகாரிகள் இவங்க எல்லாமே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. மிக விரைவில் இந்த சிறப்பான போலீஸ் பிரிவு ஆரம்பிக்கப்பட போகுது. இந்த சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது இணையதள மோசடி அப்படின்றது, இணையதள தொடர்பான சட்டவிரோதமான செயல்கள் என்றது நாளுக்கு நாள் இலங்கையில அதிகரிச்சு வருது. அதனால தனிநபர்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பொய்யான தகவல்கள் சொல்லுது, பலர் ஏமாற்றப்படுறாங்க, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் மோசடி செய்யப்படுகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இப்பொழுது அதுக்கான பிரிவுகள் இருந்தாலும் தனியான ஒரு பிரிவு வரும்போதுதான் இதற்கான சரியான துரிதமான நடவடிக்கை விரைவாக எடுக்க முடியும் அப்படின்ற கோரிக்கைகள் கடந்த நாட்கள்ல இருந்தது. இதை வைத்துக்கொண்டுதான் இந்த புதிய போலீஸ் பிரிவை ஆரம்பிக்க போறாங்க. எனவே இது ஒரு நல்ல விஷயமாக இருக்க போதும். என்னதான் சொல்லி நம்ம திறந்த போறதுன்னு இல்ல, செய்யறத செய்து ஒண்ணுதான் இருக்க போறாங்க. ஆனா அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையோ அதுக்கு கட்டுப்பாடுகள் வரும்போது கொஞ்சமாவது இதுல இருந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எனவே இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது ஆலோசனை செய்யப்பட்டு வருது. அண்மையில ஒரு கணக்கெடுப்பு வெளியாகிருக்கிறது. இந்த கணக்கெடுப்பு நீங்க கேட்கும் போது ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இந்த என்னதான் நாங்க வெளிநாடுகள்ல இருந்தாலும் கடைசி நேரத்துல நம்ம சொந்த ஊருக்கு வந்து இருக்கிறது போல இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையாகவே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 முதல் 30, 35, 40 வருடங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செஞ்சு பெரிய பெரிய வேலைகள்ல செஞ்சு இப்ப பெரிய அளவாக ஓய்வூதியம் கொண்டிருக்கிறவங்க 2 லட்சத்துக்கும் அதிகமான பேர்கள் கடந்த நாட்கள்ல இலங்கையில மீண்டும் வந்து பதிஞ்சு இங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது உத்தியோகபூர்வமா வழியாக இருக்கிற தகவல். அதாவது பேரை பதிஞ்சிருக்காங்க. திரும்பவும் நாங்க இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் எங்களுடைய பழைய சிட்டிசனை வந்து திரும்பவும் புதுப்பிச்சிருக்காங்க. இங்க இருந்து தங்களுடைய ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்கு தங்களோட உறவினர்களோடு இந்த அந்த ஓய்வு நிலை காலத்தை கழிக்கிறதுக்காக வந்திருப்பதாக தகவல் வழியாக இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகம்னு சொல்லப்படுது. இங்க இருந்து போனவங்க தான் திரும்ப இங்க வந்திருக்காங்க அப்படின்றது நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை பார்க்கும்போது. காரணம் சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்கிற நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு சமாளிக்க முடியாதுன்றதுதான் பெரிய ஒரு சவால் நமக்கு. அதனாலதான் நிறைய பேர் வெளிநாடுகளுக்காக வேலைக்காக போய் அங்கிருந்து இங்க இருக்கிற குடும்பத்தை பாக்குறாங்க. இங்கவே உழைச்சி, இங்கவே சம்பாதிச்சு, இங்கவே செலவழிக்குன்றதெல்லாம் பெரிய சவால். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னதான் நாங்க வெளிநாட்டுல இவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், என்ன பெரிய அளவான சம்பளம் எடுத்தாலும் ஓகே இது போதும், நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படின்ற மனநிலை தான் நிறைய பேர்கிட்ட இருக்கு. 99% இருக்கு. எனவே அதுக்கான ஒரு ஆதாரமா இந்த செய்தியை பார்த்தேன். எனவே இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இது ஒரு ஆச்சரியமான செய்தி. கேட்கும் போதும் ஆனா கடவுளே இப்படி ஒரு விஷயமா நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வாயில கை வைக்கலாவுதான ஒரு செய்திதான் இது. அதாவது ஒரு மர்ம நபர், பேர் குறிப்பிடப்படாத ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செஞ்சிருக்காங்க. இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா, இவருடைய வங்கி கணக்குல கிட்டத்தட்ட, அதாவது 4 வங்கி கணக்குல கிட்டத்தட்ட ஒரு 4000 முதல் 5000 கோடி பணத்தை வைப்பிலிட்டு வச்சிருந்திருக்காரு. ஒரு வங்கி கணக்குல 1000 கோடி, இன்னொரு வங்கி கணக்குல 600 கோடி, இன்னொரு வங்கி கணக்குல 800 கோடி. இந்த 4 வங்கி கணக்குல இந்த மாதிரியான கோடிக்கணக்கான பணம் இருந்திருக்கு. எனவே இவரை ஒரு தேர்தலின் போது ஏதோ ஒரு வகையில இவ்வளவு பணம் ஒரு வங்கியில ஒரு ஆள்கள் பேர்ல இருக்கு அப்படின்றது தேடி பார்க்கத்தான் வேணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து இவரை கைது செஞ்சிருக்காங்க. இது யாற்ற பணம், இவர் யாரு, எங்க இருந்து வந்த பணம், இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கு. எவ்வளவு முடியும் அவ்வளவு தேடி பார்த்து அது தொடர்பான தகவல்கள் எதுவும் கிடைக்கல. வரும் நாட்கள்ல இது தொடர்பான தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எவ்வளவு கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு அதிகமான பணத்தை ஒரே ஆள் 4 வங்கியில போட்டு வச்சிருந்த பாருங்க. எங்க இருந்து வளம் காசு வந்து தெரியல. கொஞ்ச நாள் தெரிய வரும் அது யாரு, யாற்ற பணம், எங்க எல்லாம் தெரிய வரும் நான் நினைக்கிறேன். நாளைக்கு 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் முதல் 9ஆம் தேதி முதல் அஞ்சல் திணைக்களம் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காங்க. ஆரம்ப தொகை
அதாவது ஒரு கடிதம் ஒரு ஆளுக்கு அனுப்பப்படுற சாதாரண ஒரு கடிதத்தை நீங்க அனுப்புறதா இருந்தா 70 ரூபா தான் ஆரம்ப கட்டணம். எனவே இந்த கட்டண உயர்வு நாளையில இருந்து இருக்க போது அஞ்சல் துறை அப்படின்றது பல நாடுகள்ல நிறுத்தப்பட்டு கொண்டு வருது. எனவே இலங்கையில இன்னும் அது நிலைத்து நிக்குது. அதிக வருமானத்தை தரக்கூடிய ஒரு துறையாக இன்னும் இருக்கிறதால இந்த விஷயம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.